வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 12ஆம் தேதி பிறந்தவர்கள் பலனை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ 12ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, இவர்கள் வாழ்க்கையில் சுயநலமின்றி செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மற்றவர்களின் நலனுக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்களின் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அனைவரிடத்திலும் விட்டு கொடுக்கும் குணம் கொண்டவர்கள். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரிடத்திலும் விட்டு கொடுக்கும் குணம் உள்ளவர்களாக இவர்கள் இருப்பார்கள். தினமும் கரெக்டா எழுதக்கூடிய நபர்கள். தினமும் காலையில கரெக்டா 5:30 6 மணினா எந்திரிச்சக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தியானம் பண்ணுவாங்க. வாய்ப்பு கிடைக்கலாம் தியானம் பண்ணுவாங்க. முடிஞ்சா டெய்லியும் தியானம் பண்ணக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். கடவுள் நம்பிக்கை அதிகமாக இவர்களுக்கு இருக்கும். கடவுள் நம்பிக்கை அதிகமாக இவர்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். சரிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள். இவர்களுடைய நண்பர்களுக்கு இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் தருவார்கள். இந்த 12ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நண்பருடைய ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஃபேமிலி ஈக்குவலாக அவங்களை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எதா இருந்தாலும் நண்பர்கிட்ட கேட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த இவங்ககிட்ட ஷேர் பண்ணால் ஃபேமிலி லெவலில் கொடுத்தா கூட ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன், செய்யலாமா வேண்டாமான்னு சொல்கிறேன். அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஃப்ரெண்டை கேட்டுட்டு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். சரிங்க. 12ஆம் தேதி பிறந்தவர்கள் தன் மனைவி மேல் ரொம்ப பாசமாக இருப்பார்கள். சரிங்களா? 12ஆம் தேதி பிறந்தவர்கள் மனைவி மேல் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்களை மிரட்டி எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. இவர்களிடம் பாசத்தை காட்டினால் எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்ள முடியும். இந்த 12ஆம் தேதி பிறந்தவங்கிட்ட மிரட்டி எந்த வேலையும் வாங்க முடியாது. நீங்கள் அதே பாசமாக பேசுனீங்கன்னா எதை வேணுமாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை அந்த அளவுக்கு இவர்கள் தன்மை உள்ளவர்கள். அன்பாக பேசினால் நம் காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். சரிங்க. இவர்கள்ட்ட ஒரு குணம் இருக்குங்க. இவர்களை யாரும் தொட முடியாது இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பயணம் இருக்கும். அதாவது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் இவங்க இருக்காங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அதை எட்டி பிடிச்சிருக்க மாட்டாங்க. அது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. அல்லது அந்த முயற்சியை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த முயற்சிகளை இவங்க எடுத்து இவங்க சாதிச்சிருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடிய நபர்கள், அந்த அந்த உயரத்தை தொடக்கூடிய நபர்கள் இந்த தேதியில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்யும் உதவிகளாலே இவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இவங்க செய்கிற தொண்டுகள், உதவிகள் இதனாலே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைத்து நல்ல நிலைமையில வருவாங்க. தர்மம் தலை காக்கும் என்று நம்ம முன்னோர்கள் சொன்னதை பார்த்துருப்போம். அதுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இந்த 12ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும் என்பதுக்கு இலக்கணமாக வாழக்கூடிய நபர்கள் இவர்களாக தான் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள்.